Hi students, welcome to Varanda YouTube channel. இந்த क्वेश्चन பாருங்க. क्वेश्चन பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும். பட் இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரே ஸ்டெப் தான். 25 into 1.2. So 25 1.2 மல்டிபிள் பண்ணா 30. அப்ப 30 அப்படிங்கிறது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். சோ பார்க்க paragraph மாதிரி இருக்க क्वेश्चனுக்கு ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுருக்கோம். RRB குரூப் D க்கு ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம எந்த டாபிக் ரிவிஷன் பண்ண போறோம்னா ஆவரேஜ் அப்படிங்கிற டாபிக் ரிவிஷன் பண்ண போறோம். எப்படி இந்த क्वेश्चனை ஜஸ்ட் ஈஸியா சால்வ் பண்ணோமோ அந்த மாதிரி ஒரு மோர் நம்பர் ஆஃப் क्वेश्चंस வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இந்த ஸ்டெப் ஏன் பண்றோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷனும் நான் தரேன். ஓகே, இது மாதிரி தான் ஒவ்வொரு क्वेश्चनமே ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. RRB குரூப் D as well as RRB NTPC க்கு படிக்கிறவங்க தாராளமா இந்த வீடியோ பார்க்கலாம். இனிமேல் நம்ம போட போற வீடியோஸ்மே நீங்க ரெகுலரா பாருங்க. ஓகே, சோ ஒவ்வொரு क्वेश्चனா பார்த்தறலாம். சரிங்களா? ரைட். சோ ஆவரேஜ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளோட வெனடா ரேஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஷாப் போயிட்டு இருக்கு. ஸோ ரே ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரே ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு 2 weeks ஒன்ஸ் ஒரு டாபிக் போயிட்டு இருக்கு. ஸோ வரப்போற திஸ் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்கான ஒர்க் ஷாப் போகுது. தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பிரான்ச்லுமே கொண்டு போயிட்டு இருக்கோம். சென்னை பிரான்ச் பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க உங்களோட கன்சர்ன் மென்டார்ட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட். சேம் டைம் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெசிடென்ஷியல் பேட்ச் எது வேணாலும் கன்சர்ன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்க டீடைல் கேட்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்ணலாம். ஓகே, so question பாருங்க. Consider a sequence of 7 consecutive numbers. If the average of the first 5 numbers is z, then find the average of the last 3 numbers. 7 நம்பர் இருக்கு, தொடர்ச்சியான நம்பர். மொத 5 நம்பருக்கான ஆவரேஜ் z னா கடைசி 3 நம்பருக்கான ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. சோ இத வந்து பாத்தீங்கன்னா z+1 அப்படி இப்படின்னு போட்டு பெருசாலாம் சால்வ் பண்ண தேவையில்ல. ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷார்ட்கட் மட்டும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. சோ மொத்தமா 7 consecutive numbers இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அந்த 7 consecutive numbersல ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மொத்தமா எனக்கு 7 நம்பர் இருக்கு. இதுல மொத 5 நம்பரோட ஆவரேஜ் z. ஓகேவா? 7மே எனக்கு கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத 5மே கூட எனக்கு என்னதான் கன்சிக்யூட்டிவ் நம்பர் தான். அப்ப அந்த 5 கன்சிக்யூட்டிவ் நம்பரோட ஆவரேஜ் தான் z. எப்பவுமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸோட ஆவரேஜ் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா மிடில் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 இந்த 5 நம்பரோட ஆவரேஜ் zனா இந்த 5 நம்பருக்குமே சென்டர் பாயிண்ட் இதுதான். அப்ப இதுதான் எனக்கு என்னவா இருந்திருக்கும்னா z இருந்திருக்கும். சோ எல்லாமே கன்சிக்யூட்டிவ் நம்பர்னு சொல்லும்போது இது z+1, இது z+2, இது z+3, இது z+4 இருந்திருக்கும். ஓகேவா? இப்போ நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி ஆவரேஜ் ஆஃப் தி லாஸ்ட் 3 நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கான ஆவரேஜ் தான் கேக்குறாங்க. லாஸ்ட் 3 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ் கேக்குறாங்க. ஓகேவா? சோ லாஸ்ட் 3 நம்பர்ஸ்க்கான ஆவரேஜ்னா இந்த மூணுக்கும் மிடில் என்ன இருக்குது? z+3. சோ இதுக்கான ஆன்சர் பொறுத்த வரைக்கும் z+3 ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ z+3. ஓகேவா? சோ மொத 5 நம்பருக்கு ஆவரேஜ்ங்கிறது z. சோ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா என்னால இந்த நம்பரை ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மூணுக்கு ஆவரேஜ் கேக்குறப்ப ஆன்சர் z+3. ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. எல்லாமே ரயில்வேல கேட்ட ப்ரீவியஸ் क्वेश्चंस தான். நான் கொண்டு வந்த क्वेश्चन எல்லாமே ரயில்வேல கேட்டது தான். அதனால வரப்போற எக்ஸாம்லயுமே இது மாதிரி क्वेश्चन வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆவரேஜ் ஆஃப் 7 numbers was given as 53. 7 நம்பருக்கான ஆவரேஜ் சராசரி வந்து 53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Later it was found that one number was misread as 16 instead of 58. இந்த மாதிரி क्वेश्चन கேட்பாங்க. என்னன்னா 7 நம்பருக்கான ஆவரேஜ் 53 அப்படின்னு இருக்கு. அப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா 58க்கு பதிலா 16 அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்ல கூட சொல்லி போங்க. ஒரு எண் 58க்கு பதிலாக 16 என தவறாக படிக்கப்பட்டது கண்டறியப்பட்டது. 58க்கு பதிலா 16ன்னு போட்டாங்களாம். அப்ப 58க்கு பதிலா 16 போட்டனால வந்த ஆவரேஜ் தான் 53. அப்ப இது தப்பான ஆவரேஜ். நம்ம என்ன பண்ணணும்? கரெக்டான ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த கரெக்ட் ஆவரேஜ் ஆஃப் த given 7 நம்பர்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இந்த क्वेश्चनமே பெருசா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். இதுவுமே ஜஸ்ட் ஒரே லைன்ல எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் ஈக்குவல் டு டோட்டல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். ஆவரேஜ்னா என்ன பண்ணுவோம்? டோட்டல எத்தனை நம்பர் இருந்ததோ டிவைட் பண்ணா கிடைக்கிறதா ஆவரேஜ். இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபார்முலா வச்சே நம்ம இதுக்கான ஆன்சரை போட முடியும். ஓகே, மொத்தமா எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்க? 7 நம்பர் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 7. அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்க டோட்டல்ல என்ன பண்ணணும்னா இதை மட்டும் கரெக்டா கவனிச்சுக்கோங்க. இங்க என்ன சொல்லியிருக்காங்க? Later it was found that one number was misread as 16 instead of 58. அதாவது 58க்கு பதிலா 16ன்னு போட்டிருக்காங்க. 58க்கு பதிலா 16ன்னு போட்டிருந்தாங்கன்னா எவ்வளவு கம்மியா போட்டிருக்காங்க? 42 கம்மியா போட்டிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, 80 மார்க் நீங்க எடுத்திருக்கீங்க, 70 போட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? 10 கம்மியா போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதேதான் இங்கேயுமே 58க்கு பதிலா 16ன்னு போட்டாங்கன்னா 42 கம்மியா போட்டிருக்காங்க. அப்ப 42 கம்மியா போட்டனால வந்த ஆவரேஜ் தான் இது. இப்ப 42 கம்மியா போட்டிருக்காங்க.
இதை சரி பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும்? 42 அதிகப்படுத்தணும். 42 அதிகப்படுத்தணுங்கிறத டோட்டல்ல தான் அதிகப்படுத்தணும். அப்ப டோட்டல்ல நான் என்ன பண்ணிக்கணும்? +42 பண்ணிக்கணும். ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப் போட்டா ஆன்சர். இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான இதுதான் உங்களுக்கு புரியணும். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 7, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. 42 கம்மியா போட்டிருக்காங்க, 42 அதிகப்படுத்தணும். அது எங்க அதிகப்படுத்தணும்? டோட்டல்ல. ஓகே, ஸோ ஆவரேஜ் ஈக்குவல் டு +42/7. இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? எனக்கு +6 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆவரேஜ் என்ன கிடைக்கும்? +6 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆவரேஜா நான் +6 பண்ணணும். ஓகே, பழைய ஆவரேஜ் எவ்வளோ? 53. அப்ப 53ஓட +6 பண்ண ஆன்சர் முடிஞ்சு. நீங்க பண்றது இவ்வளவுதான். +42/7 அவ்வளவுதான். ஸோ அடிச்சா +6. இப்ப 53ஓட +6 பண்ணீங்கன்னா 59. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 59. ஓகே, இதான் ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர். கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின். ஆவரேஜ் ஆஃப் 3 consecutive natural numbers which are in the increasing order. ஓகே, 3 consecutive நம்பர் இருக்கு, மூணுமே இன்க்ரீசிங் ஆர்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கேவா. 3 consecutive நம்பரோட ஆவரேஜ் வந்து கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If 2 more consecutive numbers is just next to the first set of numbers are added, then the new average will become. அதாவது 5 நம்பருக்குமே ஆவரேஜ் என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல 3 நம்பர் இருக்கு. சோ அந்த 3 நம்பர் எடுத்துக்கோங்க. மூணுமே consecutive நம்பர், தொடர்ச்சியான எண்கள். இந்த 3க்கான ஆவரேஜ் தான் கே. consecutive நம்பர்னாலே ஆவரேஜ் என்ன இருக்கும்னு சொன்னேன்? நடு நம்பரா இருக்கும்னு சொன்னேன். அப்ப இது வந்து கேவா இருந்திருக்கும். அப்ப டெஃபினட்டா இது k - 1 இருந்திருக்கும், இது k + 1 இருந்திருக்கும். ஏன்னா consecutive நம்பர் தானே. இது கேனா இது k - 1, இது k + 1. ஓகே, இதுக்கப்புறமா 2 நம்பர் ஆட் ஆகுது. சோ இதுக்கப்புறமா 2 நம்பர் ஆட் ஆகுது, அதுவுமே consecutive நம்பர்ஸ் தான். அப்ப இது k + 2 இருந்திருக்கும், இது k + 3 இருந்திருக்கும். இப்ப நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க? 5 நம்பருக்குமே ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 5க்குமே ஆவரேஜ்னா 5க்குமே மிடில் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கணும். அப்ப 5க்குமே மிடில் நம்பர் என்ன? k + 1. சோ ஆன்சர் என்னது? k + 1. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி k + 1. ஈஸி தான். ஓகேவா? கான்செப்ட் கிளியரா புரிஞ்சிருந்தது அப்படின்னா எல்லா கொஸ்டினையுமே நம்மளால ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஆன்சர் பாத்தீங்கன்னா k + 1 ஈஸியா பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுமே எதுக்காக ஷார்ட்கட்டா போட சொல்றோம்னா, ஒரு கொஸ்டினுக்கு நீங்க ஒரு 10 ஸ்டெப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ஸ்டெப்ல நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒரு கொஸ்டினை ஒரு ஸ்டெப்ல 2 ஸ்டெப்ல முடிச்சோம்னா தப்பு பண்றதுக்கான வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி குறையும். அதுக்காக தான் ஜஸ்ட் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப்ல போடும்போது உங்களால ஆன்சர் கரெக்டா பண்ண முடியும். ஆனா அந்த ஷார்ட் கட்டை ஏன் எதுக்கு பண்றோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க, அதான் ரொம்ப முக்கியம். இதுக்கான ஆன்சர் k + 1. அடுத்து போயிடலாம். 4வது கொஸ்டின். If the mean of the 5 observations x, x - 1, x - 2, x - 3, x - 4 is 20, then the mean of the first 2 observations is okay. x, x - 1, x - 2, x - 3, x - 4 இந்த மாதிரி ஒரு 5 நம்பர் இருக்கு. x, x - 1, x - 2, x - 3, x - 4. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவா தான் இருக்கு. என்ன இங்க ஒண்ணா குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஓகேவா? எனக்கு கன்சிக்யூட்டிவா இருந்தாலே ஆவரேஜ்ங்கிறது மிடில் நம்பர் தான். ஆவரேஜ் என்ன சொல்லிட்டாங்க? 20 சொல்லிட்டாங்க. மீன்னால ஆவரேஜ்னால 1 தான். ஓகேவா? அப்ப இதுல சென்டர் நம்பர் என்ன? இதுதான். அப்ப இந்த x - 2 ஓட வேல்யூ தான் 20. என்னது? x - 2 ஓட வேல்யூ தான் 20. x - 2 ஓட வேல்யூ 20னா அப்ப x என்னவா இருந்திருக்கும்? 22 இருந்திருக்கும். இது 21 இருந்திருக்கும். இது 19 இருந்திருக்கும். இது 18 இருந்திருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சு. என்ன கேக்குறாங்க? then the mean of the first 2 observations. இது ரெண்டுக்குமே ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முதல் 2 நம்பர் இது ரெண்டுக்குமான ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப இந்த ரெண்டுக்குமான ஆவரேஜ் என்ன? ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணும். நீங்க ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணி பாருங்க என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணா 43. அது 2ஆல் டிவைட் பண்ணா 21.5 வந்திருக்கும். ஆன்சர் 21.5 போட்டுருவீங்க. இப்ப இதுக்குமே ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ரெண்டுக்கும் மட்டும் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா ரெண்டுக்குமே சென்டர்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 21க்கும் 22க்கும் சென்டர்ல என்ன இருக்கும்? 21.5 தானே. ஆன்சர் வந்து 21.5. ஆப்ஷன் டி, முடிஞ்சு. ஓகே, சோ 4th क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் டி 21.5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. The mean score of class A of 40 students in the mathematics test of 30 marks is 23. ஏங்கிற கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க, 40 பேரோட ஆவரேஜ் 23. அடுத்து பிங்கிற கிளாஸ்ல 45 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 22. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா மீன் ஸ்கோர் ஆஃப் both the classes to that of A, அதாவது AB ரெண்டுத்தோட ஆவரேஜ் இருக்குல்ல, அதுக்கும் A ஓட ஆவரேஜ்க்கும் ரேஷியோ என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இதுவுமே ரொம்ப பெருசா இருக்கும், நம்ம சால்வ் பண்றது பெருசா தான் இருக்கும். ஆனா அதை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்ணலாம்னு சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. 40 பேருக்கான ஆவரேஜ் 23. அப்ப 40 பேருக்கான டோட்டல் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 40 23 மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? 40 23 மல்டிபிள் பண்ணிக்கணும். ரைட், இது A ஓட டோட்டல். அப்ப B ஓட டோட்டல் வேணும்னா என்ன பண்ணணும்? B ல மொத்தம் 45 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் 22. அப்ப என்ன பண்ணணும்? 45 22 மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? A ஓட டோட்டல், B ஓட டோட்டல்.
ஸோ ஏவோட டோட்டலையும் பியோட டோட்டலையும் ஆட் பண்ணா எனக்கு டோட்டல் தான் கிடைக்கும். அப்ப இதோட ஆவரேஜ் வேணும்னா என்ன பண்ணணும், மொத்தமா 85 டிவைட் பண்ணிக்கணும். ஏன் சார் 85 டிவைட் பண்றோம் அப்படின்னா ஏல 40 பேர் பில 45 பேர், அதனால 85 டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, இது இப்ப எதோட வேல்யூ, ஏபி ரெண்டு பேரோட ஆவரேஜ். ஏன்னா நம்மள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க, மொத்த ஆவரேஜுக்கும் ஏவோட ஆவரேஜுக்கும் ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஏவோட ஆவரேஜ் கையில இருக்குன்னு நினைக்கிறேன். ஏவோட ஆவரேஜ் என்னது, ஏவோட ஆவரேஜ் 23, இந்த பக்கம் 23 போட்டுருங்க, அவ்வளவுதான். ஓகேவா, இப்ப என்ன பண்ணணும்னா இந்த 85 அங்கிட்டு போயிடும். அப்ப இந்த பக்கம் எனக்கு 85 × 23 இருக்கும். சார் 85 23 மல்டிபிள் பண்ணுமா, கஷ்டமாச்சு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா மல்டிபிள் பண்ண வேணா, அப்படியே வெயிட் பண்ணுங்க. இதுக்கு வருவோம், இதனடையும் மல்டிபிள் பண்ணா 920, இதனடையும் மல்டிபிள் பண்ணா 990. சார் ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வந்திருக்கும், 0 2 + 9 11, மீதி 1 19 10 19 19. இந்த பக்கம் 85 × 23 அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிபிள் பண்ண வேணாம். ஏன்னா ஏன் மல்டிபிள் பண்ண வேணாம்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம் தானே ரேஷியோல இருக்கப்ப, ரெண்டுமே 5 அடிக்கலாம். அதாவது இதை 5 அடிக்கலாம், இதை 5 அடிக்கலாம். அப்போ மல்டிபிள் பண்ணிட்டு ஏன் 5 டிவைட் பண்ணிக்கிட்டு அப்படியே வச்சுக்கலாம்னு சொன்னேன், அவ்வளவுதான். இப்ப இதை 5 அடிச்சீங்கன்னா 382 வந்திருக்கும். ஓகேவா, இப்ப இதை 5 அடிச்சப்ப என்ன வந்துச்சு, 382 வந்துச்சு. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது 382 ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க. இது ஒன்னே ஒண்ணுதான் 382 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சால்வே பண்ண தேவையில்ல, இதுதான் ஆன்சர் அப்படின்னு போட்டலாம். அப்ப நம்ம இந்த மல்டிபிள் பண்ற வேலையை பண்ணவே இல்லை, இதனால பிரச்சனை இல்லை. சால்வ் பண்ணி பாருங்க. 5 அடிச்சீங்கன்னா 17 வந்திருக்கும். 17 23 மல்டிபிள் பண்ணா இதே 391 தான் வந்திருக்கும். ஆன்சர் வந்து 382:391. நம்ம இதை பண்ணாலே ஆன்சர் என்னால ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அந்த பக்கம் போகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, திரும்ப வாடி சொல்லிடுறேன். மொத்த ஆவரேஜுக்கும் ஏவோட ஆவரேஜுக்கும் ரேஷியோ என்ன, இதான் கொஸ்டின். அப்போ மொத்த ஆவரேஜ்னா இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி 85 டிவைட் பண்ணிக்கணும். அந்த பக்கம் 23 வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 5 consecutive even numbers is 40. Find the smallest number among these numbers. Average of 5 consecutive even numbers. அப்ப 5 consecutive even numbers, இங்க ரொம்ப முக்கியம் even numbers. இதுவுமே consecutive தான். Consecutiveனாலே ஆவரேஜ் வந்து மிடில் நம்பர் தான். அப்ப இதோட மிடில் நம்பர் தான் எனக்கு 40. பட் அடுத்தடுத்த நம்பரை போடுறேன்னு சொல்லிட்டு 41 42 இங்க 39 38 போட்டுற கூடாது. ஏன்னா ஈவன் நம்பர், இரட்டை படையன். இப்ப இரட்டை படையன்னா நீங்க ஈவன் நம்பரை மட்டும் தான் பிக்ஸ் பண்ணணும். அப்ப இது 42 இருந்திருக்கும், இது 44 இருந்திருக்கும், இது 38 இருந்திருக்கும், இது 36 இருந்திருக்கும். என்ன கேக்குறாங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர், மிகச்சிறிய நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து 36 முடிஞ்சு. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 36. ஓகே, ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 36. ஓகே, இது ஈஸியான क्वेश्चन தான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆவரேஜ் ஆஃப் 5 students in a class test is 39.20 and the average of the 3 of them is 41. What is the average of the remaining 2 students? ஒரு வகுப்பு இருக்கு, கிளாஸ் 5 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. 5 பேரோட ஆவரேஜ் 39.20. முதல் 3 பேரோட ஆவரேஜ் 41. அப்ப அடுத்த 2 பேரோட ஆவரேஜ் என்னன்னு கேக்குறாங்க. இத நார்மலாவே சால்வ் பண்ணிடலாம், ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்லை, ஈஸியாவே போடலாம். கவனிங்க, 5 பேரோட ஆவரேஜ் 39.2 னா 5 பேருக்கான டோட்டல் 5 × 39.2. ஓகேவா, மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 191 கிடைச்சிருக்கும். ஓகேவா, 39 × 5 னா 150 190 சாரி 191 வராது, 196 வந்திருக்கும். ஓகேவா, 196 வந்திருக்கும். ரைட், 5 பேரோட டோட்டல் என்னது 196. ஓகே, 3 பேரோட ஆவரேஜ் 41 னா 3 பேருக்கான டோட்டல் என்ன வந்திருக்கும், 3 × 41 123 வந்திருக்கும். அப்ப ரிமைனிங் இருக்க 2 பேரோட ஆவரேஜ் தான் நம்மள்ட்ட கேக்குறாங்க. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 73 கிடைக்கும். இந்த 73ங்கிறது ரிமைனிங் இருக்க 2 பேரோட டோட்டல். அப்ப 2 பேரோட டோட்டல் 73 னா 2 பேரோட ஆவரேஜ் என்ன, 73/2 பண்ணா போதும். 73ல பாதி என்ன, 36.5. அப்ப இதுக்கான ஆன்சர் 36.5 முடிஞ்சுச்சு. ஆன்சர் வந்து 36.5 முடிஞ்சுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். இதுதான் நான் ஸ்டார்டிங்ல கொடுத்த கொஸ்டின். சோ கொஸ்டின் ஒண்ணுக்கு 2 வாட்டி நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஆவரேஜ் மார்க்ஸ் obtained by a group of 25 students was 36. 25 பேரோட ஆவரேஜ் 36 அப்படின்றது. இப்ப என்ன ஆகுதுன்னா ஒருத்தர் லெஃப்ட் ஆகுறாரு. லெஃப்ட் ஆனோன்னா ஆவரேஜ் வந்து 37.5 மாறிடுது. அப்புறமா ஒருத்தர் ஜாயின் ஆகுறாரு, ஆவரேஜ் 37.2 மாறிடுது. இப்போ வெளியே போனவர் உள்ள வந்தவர், அந்த 2 பேரோட ஆவரேஜ் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். இதை பொறுத்த வரைக்கும் 25 36 பெருக்கி அப்புறம் அதை பண்ணி இதை பண்ணி நிறைய வேலை பண்ணணும். இதெல்லாம் பண்ணாம இன்புட் என்ன அவுட்புட் என்ன அதை மட்டும் பாருங்க. கிளாஸ்ல 25 பேர் இருக்காங்க. ஓகே, 25 பேருக்குமான ஆவரேஜ் 36 இருந்தது. ஒருத்தர் போனோன்னா 37 ஆறிச்சு, திரும்ப ஒருத்தர் வந்தோன்னா 37.2 மாறிடுச்சு. இங்க ஒரு விஷயம், ஒருத்தர் போனோன்னா எனக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 24 பேர் இருப்பாங்க. திரும்ப ஒருத்தர் வந்தோன்னா திரும்ப 25 பேர் ஆயிடுறாங்களே. அப்ப டோட்டல்ல எனக்கு எந்த சேஞ்சுமே வரல. ஆரம்பத்துல 25, இப்ப 25.
ஆவரேஜ் மட்டும் என்ன ஆயிருக்கு 1.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆவரேஜ் என்ன ஆயிருக்கு 1.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 36ன்றது 37.2 மாறிச்சு பாருங்க. அப்ப ஆவரேஜ் 1.2 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆவரேஜ் தான் 1.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்பவுமே ஆவரேஜ்ல ஒரு விஷயம் இருக்கு, ஆவரேஜ்ல ஒரு சேஞ்ச் நடந்தா அது அதுல இருக்கக்கூடிய மொத்த பேருக்குமே சேஞ்ச் ஆயிருக்கும்னு அர்த்தம். இதை ரிவர்ஸா சொல்லணும்னா மொத்த பேருக்கும் ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அது அப்படியே ஆவரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆகும். அப்ப எனக்கு 1.2 இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா அந்த 1.2 எத்தனை பேருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் 25 பேருக்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு அர்த்தம். அப்ப 25 பேருக்குமே 1.2 இன்க்ரீஸ் ஆயிருந்தா 30 இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். அப்ப அந்த 30 நடந்த சேஞ்ச், அந்த 30 சேஞ்ச் தான் 2 பேருக்கு ஆவரேஜா இருந்திருக்கும். அப்ப 30 தான் ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, क्वेश्चन தான் பார்க்க பெருசா இருக்கும், ஆன்சர் ரொம்ப நம்ம ஈஸியாவே பண்ணிடலாம். ஓகே, சோ எஸ் நெக்ஸ்ட் क्वेश्चन. in a class there were 9 boys and some girls. கேர்ள்ஸோட கவுண்ட் கொடுக்கல. ஒரு டெஸ்ட் எழுதுறாங்க, பாய்ஸோட ஆவரேஜ் 13, கேர்ள்ஸோட ஆவரேஜ் 15, ஓவரால் ஆவரேஜ் 14.28னா அந்த கிளாஸ்ல இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர்னு கேக்குறாங்க. இதை வந்து அந்த மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன் ரூல்ல ஈஸியா பண்ணிடலாம். சோ அதை மட்டும் எப்படி பண்றேன்னு கவனிச்சுக்கோங்க. ஒரு கிளாஸ்ல 9 பாய்ஸ், அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ், பாய்ஸ் வந்து 9 இருக்கு, கேர்ள்ஸ் வந்து எவ்வளவுன்னு தெரியல, இருக்கட்டும். மீன் ஸ்கோர் அப்டைன்ட் பை பாய்ஸ் 13, பாய்ஸோட ஆவரேஜ் 13, அத பாய்ஸ்ல போட்டுக்கோங்க. கேர்ள்ஸோட ஆவரேஜ் 15, அத கேர்ள்ஸ்ல போட்டுருங்க. மொத்த ஆவரேஜ் என்ன 14.28, அத நடுவுல போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து இங்க போடணும், இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து இங்க போடணும். 15க்கும் 14.28க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 0.72 அப்படின்னு கிடைக்கும். சோ 0.72 அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 1.28 கிடைக்கும், அதை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்ப 0.72 1.28 ரெண்டுமே 2 டிஜிட் தள்ளி தான் பாயிண்ட் இருக்கு. அப்ப 72 128 அப்படியே எடுத்துக்கலாம். 72 128 அப்படியே எடுத்துக்கலாம். பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்குமான ரேஷியோ. சரி, ரெண்டு ரேஷியோ எடுத்தா என்ன வரும்? ரெண்டுமே 8ல அடிக்கலாம்னு நினைக்கிறேன். 8ல அடிச்சீங்கன்னா 9 8s are 72, 16 8s are 128. அப்ப பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ 9:16. இப்ப பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? பாய்ஸ் இருக்கிறதே எத்தனை பேர் தான்? 9 மெம்பர்ஸ் தான். அப்ப 9 பார்ட்ஸோட வேல்யூ தான் 9 மெம்பர்ஸ்னா 16 பார்ட்ஸோட வேல்யூ 16 மெம்பர்ஸ். அப்ப கேர்ள்ஸ் மொத்தம் 16 பேர் இருந்திருப்பாங்க, பாய்ஸ் 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. கேட்டது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப மொத்தமா எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 25 பேர் இருந்திருப்பாங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 25. ஓகே, 9th ஆன்சர் ஆப்ஷன் பி 25. திரும்ப சொல்லிடுறேன், பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குமான ஆவரேஜ் வந்து 13 15 கொடுத்திருக்காங்க. ஓவரால் ஆவரேஜ் 14.28 எடுத்து போட்டீங்கன்னா 72 128 கிடைக்குது. ரேஷியோ எடுத்தா 9:16. பாய்ஸ் 9 பேர்னா கேர்ள்ஸ் 16 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஆட் பண்ணீங்கன்னா you will get the answer 25. So 9th ஆன்சர் ஆப்ஷன் பி 25. நெக்ஸ்ட் போயிடலாம், அடுத்த क्वेश्चन பாருங்க. Average marks obtained by Reena in 16 exams is 26. The average marks obtained by Shreya till now is 24, but she has taken only 12 tests. இப்போ என்னன்னா ரீனா 16 டெஸ்ட்ல 26 மார்க் எடுத்திருக்காங்க. அப்ப மொத்தமா எத்தனை மார்க் எடுத்திருப்பாங்க? 16 26 பெருக்கணும்னா 320 416 வந்திருக்கும். ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா 414 அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். ஓகே, பட் இவங்க ஸ்ரேயா வந்து பாத்தீங்கன்னா 12 டெஸ்ட்ல ஆவரேஜா 24 மார்க் எடுத்திருக்காங்க. அப்ப இரண்டையும் மல்டிபிள் பண்ணா இவங்களோட டோட்டல் கிடைக்கும். சோ 24 into 12 பண்ணீங்கன்னா 240 48 288 கிடைக்கும். அப்போ 16 டெஸ்ட்ல டோட்டலா 416 வச்சிருக்காங்க, 12 டெஸ்ட்ல டோட்டலா 288 வச்சிருக்காங்க. இப்போ வாட் இஸ் தி ஆவரேஜ் மார்க் ஸ்ரேயா ஹஸ் டு பி அப்டைன் இன் தி ரிமைனிங் 4 எக்ஸாம்ஸ் டு பெர்ஃபார்ம் as well as ரீனா. ரீனா எடுத்த மார்க்கையே ஸ்ரேயா எடுக்கணும்னா அவங்க ஆவரேஜா எவ்வளவு எடுக்கணும்னு கேக்குறாங்க. அப்ப இன்னும் மொத்தமா எவ்வளவு மார்க் எடுக்கணும்? 416 minus 288 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 12 plus 16 28 128 அப்படின்னு வந்துருக்கும். இது வந்து அவங்க எடுக்க போற இன்னும் மொத்த மார்க். இன்னும் எத்தனை டெஸ்ட் தான் ரிமைனிங் இருக்கு? 4 டெஸ்ட் தான் ரிமைனிங் இருக்கு. ஏன்னா 16 டெஸ்ட் மொத்தமா 12 முடிச்சிட்டாங்க, இன்னும் 4 டெஸ்ட் இருக்கு. அப்ப 4 டெஸ்ட்லயும் ஆவரேஜா எத்தனை மார்க் எடுத்துக்கணும்? அதான் क्वेश्चन. ஆன்சர் வந்து 32. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 32 முடிஞ்சு. ஓகேவா? 32 இஸ் த ஆன்சர். ஓகேவா? ரைட். இப்போ என்னன்னா இது வந்து நார்மல் மெத்தட். இத ஒரே லைன்ல சொல்ல முடியும், ஆனா இத கொஞ்சம் புரிஞ்சுக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இந்த क्वेश्चन மட்டும் நான் நார்மல் மெத்தடும் போட்டேன். கவனிச்சுக்கோங்க. 16ஓட ஆவரேஜ் 26 தான் ஸ்டார்டிங்ல கொடுத்திருக்காங்க. இவங்க 12ல ஆவரேஜ் 24னு வச்சிருக்காங்க. அப்ப இன்னும் 4 டெஸ்ட்ல இந்த ஆவரேஜ் எடுக்கணும்னா எத்தனை மார்க் எடுக்கணும் அப்படின்றதான் क्वेश्चन. ஓகேவா? அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, இன்னும் 4 இருக்கு, இன்னும் 4 இருக்கு, 2 ஏத்தணும். 4 இருக்கு, 2 ஏத்தணும். அப்ப 4 டெஸ்ட்ல 2 ஏத்தணும்னா 4 2 8 அதிகப்படுத்தணும். அந்த 8 இதோட ஆட் பண்ணீங்கன்னா 32. ஏன் 8ஓட இதை ஆட் பண்றோம்? ஏன்னா இது அவங்க இதுதான் அவங்க ஆல்ரெடி வச்சிருக்க ஆவரேஜ்.
அப்ப 4ல 2 அதிகப்படுத்தினா 8 அதிகப்படுத்தணும், 8 அதிகப்படுத்தினா 32 முடிஞ்சு. இந்த மாதிரி டைப்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்குமே இந்த ஷார்ட்கட் அப்ளை ஆகும். ஓகே, 4 டெஸ்ட் 2 அதிகப்படுத்தணும், அப்ப 4 8 32, ஆன்சர் வந்து 32. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 40 பேரோட ஆவரேஜ் 68. லேட்டர் ஆன் இட் was found that score of 25 was misread as 45. Find the correct mean. ஓகே, இது ஆல்ரெடி பார்த்த மாடல் தான், டக்குன்னு போடலாம். 25 was misread as 45. இங்க பாத்துக்கோங்க, 25 45 misread பண்ணிருக்காங்க. Score of 25 was misread as 45. 25 மதிப்பெண் தான் 45 தவறா படிக்கப்பட்டிருக்கு. அப்ப 20 அதிகமா இருக்கு. இத கரெக்ட் ஆக்கணும்னா 20 குறைக்கணும். இது வந்து டோட்டல்ல குறைக்கணும். மொத்தம் எத்தனை பேரு? 40 பேரு. 1/2 கிடைக்கும், முன்னாடி மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் 0.5. அப்ப நான் ஆவரேஜ் 0.5 குறைக்கணும். பழைய ஆவரேஜ் 68, so 0.5 குறைச்சீங்கன்னா 67.5 is the correct answer. So இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 67.5. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Average of the mark was 3 students in examination, 25 marks is 60. 2 new students appeared in the examination. In order to make the average, all 5 students in 19. What is the minimum marks that the who got less marks than the second new student must get? Okay, இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். கவனிங்க, இது கொஞ்சம் பெருசா தான் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், பட் என்னன்னு கவனிச்சுக்கோங்க. ஆவரேஜ் ஆஃப் த மார்க்ஸ் 3 ஸ்டூடெண்ட்ஸ், 3 பேரோட ஆவரேஜ் 16, ஆனா மொத்த மார்க்கே 25 தான். 3 பேரோட ஆவரேஜ் 16னா 3 பேருக்கான டோட்டல் என்ன வந்திருக்கும்? 3 16 48 அப்படின்னு வந்திருக்கும். ரைட், ஓகே. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? 2 new students appear in the examination. இன்னும் 2 பேர் அப்பியர் ஆகுறாங்க. அப்ப இன்னும் 2 பேர் அப்பியர் ஆனா மொத்தமா எக்ஸாம் எழுதுனது 5 பேர் ஆயிருவாங்க. அந்த 2 பேரும் அப்பியர் ஆகும்போது ஆவரேஜ் 19 வந்திருக்கணுமா? ஆவரேஜ் என்ன வந்திருக்கணுமா? 19 அப்படின்னு வந்திருக்கணுமா? அப்ப 5 பேருக்கான ஆவரேஜ் 19னா 5 பேருக்கான டோட்டல் என்னது? 5 into 19 95. அப்போ 3 பேருக்கான டோட்டல் 48 இருக்கு. 5 பேருக்கான டோட்டல் 95 வந்திருக்கணும். அப்ப அந்த நியூவா 2 பேர் வந்தாங்கல்ல, அந்த 2 பேரும் டோட்டலா எத்தனை மார்க் எடுத்திருக்கணும்? இது ரெண்டும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 47 அப்படின்னு கிடைக்கும். அப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, 2 பேரும் 47 எடுக்கணும். 2 பேரும் சேர்ந்து 47 எடுக்கணும். இப்போ என்ன கண்டிஷன்னா, வாட் இஸ் த மினிமம் மார்க் ஒன் ஹூ காட் லெஸ் மார்க்ஸ் than the second new student must get? என்னன்னா 2 பேர் வராங்கல்ல, அந்த 2 பேர்ல ஒருத்தர் ரொம்ப மினிமமா எடுக்கணும். அந்த மினிமம் மார்க் என்ன அப்படிங்கறத கொஸ்டின். 2 பேர் இருக்காங்கப்பா, 2 பேர் சேர்ந்து 47 எடுக்கிறாங்க. அந்த 2 பேர்ல ஒருத்தர் ரொம்ப மினிமமா எடுக்கிற மாதிரி நான் கிரியேட் பண்ணணும். அந்த மினிமம் மார்க் என்ன அப்படின்றது தான். மொத்த மார்க்கே எக்ஸாம் எத்தனை தான்? 25 மார்க் தான். அப்போ 2 பேர் சேர்ந்து 47 எடுக்கணும், ஒருத்தர் ரொம்ப மினிமமா எடுக்கணும். அப்ப இன்னொருத்தர் அதிகபட்சமா எத்தனை தான் எடுத்துக்க முடியும்? 25 தான் எடுத்தே இருக்க முடியும். ஓகேவா? கண்டிஷன் புரியுதா? அவர் 25 தான் எடுத்துக்காரு நான் சொல்லல, இவர் லீஸ்டா இருக்கணுங்கிறதுக்காக நான் அவரை 25 பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்ப அவர் 25க்கு 25மே எடுத்திருந்தாருன்னா ரிமைனிங் இவரால் எவ்வளவுதான் எடுத்துக்க முடியும்? 22 தான் எடுத்துக்க முடியும். அப்ப லீஸ்ட் பாசிபிள் இவருக்கு என்னதான்? 22 தான். அதான் கேட்டாங்க. அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 22. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 22. ஓகே, சோ இன்னைக்கு செஷன் இந்த வீடியோக்கான லாஸ்ட் क्वेश्चन பாத்துக்கோங்க. In a class of 50 students, the ratio of boys and girls is 2:3. Average marks of the boys is 60, average marks of the girls is 70. What is average marks whole class? Okay. இப்போ மொத்தமா 50 பேர் சொல்லிட்டாங்க. பாய்ஸோட ஆவரேஜ் என்ன? 60. கேர்ள்ஸோட ஆவரேஜ் என்ன? 70. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் ரேஷியோ என்ன? 2:3. இப்ப இந்த கேள்வியை நம்மள்ட்ட கேக்குறாங்க. இந்த அலிகேஷன்ல போட்டோம்ல, பாய்ஸோட ஆவரேஜ் 60, கேர்ள்ஸோட ஆவரேஜ் 70, ஓவரால் ஆவரேஜ் எனக்கு தெரியல, பட் இவங்க ரேஷியோவை 2:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்டா? இப்போ ஓவரால் ஆவரேஜ் தானே ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 65 இங்க வச்சீங்கன்னா இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 5, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 5 வந்திருக்கும். அப்ப 5 1:1 வந்திருக்கும். எனக்கு 2:3 வரணும். அப்ப இந்த ஆன்சர் வராது. ஓகேவா? 66 ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. 66 ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 4. அந்த 4 தான் இந்த பக்கம் போட்டிருப்போம். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் 6. அப்ப 4க்கும் 6க்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா 2:3 கரெக்டா வருது. அப்ப ஆன்சர் வந்து 66 தான். முடிஞ்சு. இப்ப மொத்தமா 50 பேர் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. 50 பேரு, அப்ப இந்த பக்கம் 20 பேரு, இந்த பக்கம் 30 பேரு, எந்த டேட்டாவும் தேவையில்ல. ஜஸ்ட் இதை வச்சே போட்டுடலாம். பாய்ஸோட ஆவரேஜ், கேர்ள்ஸோட ஆவரேஜ், ஓவரால் ஆவரேஜ் தெரியல, ஆனா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு ரேஷியோ 2:3 இது கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த வேல்யூ வச்சாதான் எனக்கு என்ன கிடைச்சிருக்கும்? 2:3ங்கிறது கிடைச்சிருக்கும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரயில்வேல ப்ரீவியஸ்ல கேட்ட ஆவரேஜ் क्वेश्चंस பார்த்திருக்கோம். எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட்டா எப்படி போலாம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்.
இதே மாதிரி மோர் நம்பர் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு வேணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு செஷன் ஈவினிங் லைவ் போகும், மார்னிங் டைம்ல இந்த மாதிரி மதியம் டைம்ல ரெக்கார்டிங் வீடியோ ஒன்று வரும். ஓகேவா? தொடர்ந்து நம்ம சேனல்ல போற வீடியோஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.